ஹே டார்லிங்ஸ், குழந்தைகளோட நைட் ஸ்லீப் குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் இந்த சுண்டல் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அது ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் சில கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் குயிக்காக பதில் சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு என்னென்ன சுண்டல் ஊற வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை குயிக்காக பார்த்துடலாம். இது நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை. இது வந்து பட்டாணிலேயே அந்த வெள்ளை பட்டாணி. இது வந்து ராஜ்மால ஒயிட்டு. அப்புறம் நம்மளோட வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ராஜ்மாலியே இது வந்து ரெட்டு. ஸோ இதை டெய்லி நைட்டுக்கு ஊற வைக்க வேண்டியது தானே, ஏன் வந்து ஒரு வாரத்துக்கு ஊற வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் முளைச்சி வந்திருக்கா, இதில் முளைச்சி வந்திருக்கா, இது முளைச்சி வந்துருச்சா, இதில் முளைப்பு வந்துருச்சா. இப்போ இது எல்லாமே நியூட்ரிஷன் அதிகம்தான் ஆகுது. இதனால எந்த தப்பும் இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, இப்போ இதில் டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறனால நமக்கு முளை வந்துடுது. முளை கட்டுனா அந்த பயிருக்கு இன்னுமே வந்து பலன் அதிகம். ஸோ வந்து எல்லாமே பழசு, எல்லாமே வந்து தப்பு அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஸோ எப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க, சோக் ஆகாதா அப்படின்ற கேள்வியும் இருந்துச்சு. நான் வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி சுண்டல் எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு ஒரு துளி உப்பு போட்டு, ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 விசில், நமக்கு ஒவ்வொரு சுண்டலுக்கு எவ்வளோ வேகிற டைம்னு தெரியும் இல்லையா, அந்தளவு விசில் விட்டு எடுத்து கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ பாப்பாவுக்கு 1 வயசுக்கு மேலே அப்படிங்கிறனால அவன் நல்லா மென்று சாப்பிட்றான். கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, அவங்க சப்பி சாப்பிட்ருவாங்க. சோக்காகலாம் ஆகாது, ஏன்னா நம்ம என்ன வேகாமையாக கொடுக்குறோம், அந்த பயம்லாம் வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நாள் நான் ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். வேணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதில் கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு எவ்வளோ சாப்பிடுவாளோ அது, அவளுக்கு மட்டும்தான் பண்ணுவேங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி இந்த சுண்டல் குழம்பு தான் நான் வச்சேன். ஸோ நமக்குமே வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ ப்ரோட்டீன் வந்து நமக்குன்னா முக்கியம் இல்லையா, உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், பிள்ளைகளுக்கும் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும், அண்ட் வயிறு நிறைஞ்சாதான் தூக்கம் நல்லா வரும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் சுண்டல் சாப்பிட்டா வயிறு வலி வந்துடும்னு வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க, அதனால கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் சிலர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து என் பிள்ளைக்கு கொடுக்காத ஒரு விஷயத்த இங்கே சொல்ல மாட்டேன். எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாத ஒரு விஷயத்த தாந்தோன்றித்தனமாக நான் செய்யவே மாட்டேன். ஸோ என்னோட டாக்டர்ஸ் வந்து என்ன என் பிள்ளைக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்களோ அது அவளுக்கு ட்ரை பண்ணி அவளுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள்.